ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட்டு பாட்டு நம்ம சைக்கோ ஹீரோ அவனோட பொண்டாட்டி ஒரு ரூமில் அடித்து வச்சுட்டு அவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்காக மணமேடையில் உட்காந்துருக்கான். அப்போன்னு பார்த்து நிறைய அரவாணிங்கெல்லாம் வந்துட்டு, என்ன மஞ்சரி வீட்டில் பையனுக்கு கல்யாணம் பண்ணுற ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லவும் இல்லை, எங்களை கூப்பிடவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அட உங்களுக்காக தான் நான் தட்சணையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவும் அந்த பணத்தை வாங்கி அது மேலே எக்ஸ்ட்ரா ₹1 வச்சு திரும்ப அந்த அம்மாக்கிட்டே பணத்தை கொடுத்து, உன் பையனுக்கான தட்சணையை எனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன், அதனால இப்போ என்னால் இதை வாங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு சைக்கோ பயலும் சொல்லிக்கிட்டு இருக்கான், அது என்னோட முதல் கல்யாணத்தோட தட்சணை, இப்போ எனக்கு இங்கே ரெண்டாவது கல்யாணம் நடக்குது, அதுக்காக தான் அம்மா கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இதனால் வாங்கிக்க முடியாது, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அதுக்கான தட்சணையை நான் வாங்கிக்கிட்டேன், அதோட போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலையில் கையை வச்சு, தீர்க்க சுமங்கலியா இருமா, எப்போதும் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிது. நம்ம சைக்கோ போயெல்லாம் அந்த பொண்ணை 7 தடவை வளம் வந்து அந்த பொண்ணுக்கு நெத்தியில் குங்குமத்தை வச்சு தாலியும் கட்டிடுறான். ஸோ ஒரு வழியாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்க சொல்கிறாங்க. அதனால அவங்க 2 பேருமே போயிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இவனுக்கு முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், நான் நினச்சதை சாதிச்சிட்டேன், நீ திரும்பவும் என்கிட்ட தோற்று போயிட்ட மயிரா, நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா திடீர்னு பலமாக காற்றடிக்குது, அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பறந்து போயிட்டுருக்கு. அதில் பார்த்தா அந்த பொண்ணோட முக்காடுமே விலகுது. அப்படி விலகும் போது தான் தெரியுது அங்கே இருக்கிறது அந்த பொண்ணு இல்லை, நம்ம மயிரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நம்ம மயிராவை தான் இந்த பையன் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுவும் 2வது தடவை. அவளோட முகத்தை பார்த்துட்டு இவன் பயங்கரமாக ஷாக் ஆகுறான். இவ எப்படி இங்கே வந்தா, அப்போ என் கல்யாணம் இவ கூட தான் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நமக்குமே இப்போ தான் அவளோட அந்த காயம்பட்ட முகத்தை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த முகத்தை அவனால் பார்க்க கூட முடியாமல் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறான். இது எப்படி நடந்துச்சு, இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லாருமே அவளோட முகத்தை பார்த்து பயந்து போயிட்டு முகத்தை மூடிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கா, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஓம்கார், இப்போ திரும்பவும் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என்னோட எக்ஸ் புருஷன் திரும்பவும் என்னோட புருஷன் ஆயிட்டான், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட உறவு 7 ஜென்மத்துக்கு இல்லை 14 ஜென்மத்துக்கு சேர்ந்து இருக்கும், ஏன்னா நீங்கள் 2வது தடவை என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ இவ பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு சமக்கம் வருது, அந்த முகத்தையுமே அவனால் பார்க்க முடியல. அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கான் தலை திருச்சி, என் கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ பின்னாடியே போயிட்டு, என்னாச்சு ஓம்கார், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அப்படி இருக்கும்போது உங்கள் மனைவியோட முகத்தை பார்க்க மாட்டீங்களா, பாருங்க ஓம்கார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட சட்டையை பிடிச்சி இழுத்து பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவனும் மூஞ்சத்தை பக்கம் திருப்பிக்கிட்டு, நீ என்ன பேசணுமோ பேசிக்க, ஆனால் அவனோட இந்த அசிங்கமான முகத்தை என்கிட்ட கொண்டு வராத, அதை பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஏன் பிடிக்கல, என்னோட அந்த முகத்தை எப்படி சிதைச்சதே நீங்கள் தானே, அப்படியும் பார்க்க மாட்டீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. மாமியாரோ கேட்குது, நீ எப்படி இங்கே வந்து இங்கே ஐஷு தானே இருக்கணும், அவளை காணோம், நீ எப்படி பொண்ணா வந்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்டா ஒரே குழப்பமா இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமியாரே, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நானே உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் நமக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் இவ ஸ்டோர் ரூமில் கட்டப்பட்ட நிலமையில தான் இருக்கா. அப்போ பார்த்தா ஜன்னல் வழியாக அந்த அரவாணிங்க எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோயினுக்கு அந்த அம்மாவை தெரியும் போல். அக்கா நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கும். அந்த அம்மாவும் கை கட்டு கால் கட்டு எல்லாத்தையுமே அவுத்து விட்டுருச்சு. மாமனார் தான் என்னோட பையன் 2வது கல்யாணம் பண்ண போகிறான், மருமகளை வர பிடிச்சி வச்சிருக்கான், அவளை போய் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர சொல்லியிருப்பார் போல். அதனால தான் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காப்பாற்றின அவங்களுக்கு நன்றியுமே சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு இன்னொரு உதவி பண்ணணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன விஷயமா அப்படின்னு கேட்டால், ஓம்காருக்கு இன்னைக்கு நடக்க போகிற கல்யாணம் ஏன் கூட தான் நடக்கணும், அதனால நான் தான் அங்கே மணப்பெண்ணாக போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ அதனால கல்யாண பொண்ணை மயக்கமாக்கிட்டு அந்த இடத்துல இந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க வாசல்லேருந்து என்ட்ரி கொடுத்துருப்பாங்க போல். ஸோ இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மாமியார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு இவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஓம்கார், இதுக்கப்புறம் எதையுமே உங்களால் மாற்ற முடியாது, நான் தான் உங்களோட மனைவி, அதனால் இந்த வீட்டை விட்டும் உங்களை விட்டும் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அவளுமே மயக்கம் தெளிஞ்சு வந்து பார்க்குறா. இங்கே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவள் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்கா. அப்படின்னா எனக்கும் ஓம்காருக்கும் கல்யாணம் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இதான் அவனும் கேட்டுவிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சி சாமிக்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற குங்குமத்தை எடுத்து அவளோட நெத்திக்கிட்ட வைக்க போகிறான். இதே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்க அடுத்த நிமிஷமே அவளோட நெத்தியில் அந்த குங்குமத்தை வச்சு விட்டுட்டு, இப்போ எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓம்கார் எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், நீ என்னையே ஏமாற்றி கல்யாணம் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேனா, அப்புறம் நீ எப்படி என்னோட மனைவியோ அதே மாதிரி ஐஷும் என்னோட மனைவி தான், எனக்கு 2 பொண்டாட்டி கூட வாழ்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஒரு கண்டிஷன், நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு தானே ஆசைப்பட்ட, தாராளமாக இருந்துக்கோ, ஆனால் என்னோட மனைவியா இல்லை, ஒரு வேலைக்காரி மாதிரி என்னோட 2வது மனைவிக்கு நீ சேவை செய்கிறதுக்காக தான் நீ
இந்த வீட்டில் இருக்கணும், அவளோட அழகை பார்த்துக்கிட்டு அவளோட வேலைக்காரி மாதிரி தான் நீ இந்த வீட்டில் இருக்கணும், அப்புறம் உனக்கும் எனக்கும் இங்கே கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிறதே யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது, இந்த உலகத்துக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இதை கேட்டு அவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன பார்க்குற, போலீஸ்கிட்ட போய் சொல்லுவியா? தாராளமாக போய் சொல்லு, ஆனால் என்ன ப்ரூஃப் இருக்குது உனக்கும் எனக்கும் இங்கே கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், இங்கே இத்தனை பேர் பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொன்னால், இத்தனை பேரும் என்னோட மக்கள், என்னோட ஜனங்க, இது என்னோட உலகம், நான் சொல்கிறது தான் அவங்க எல்லாரும் கேட்பாங்க. யாராவது எனக்கும் இவளுக்கும் நடந்த கல்யாணத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான். யாரும் பார்க்கல அப்படின்னு பொய் சொல்லிடுறாங்க. அப்போ இங்கே இன்னைக்கு எனக்கும் ஐஷுக்கும் தான் கல்யாணம் நடந்துச்சு, அப்படி தான் இந்த உலகம் நம்பும், அதனால் உனக்கும் எனக்கும் நடந்தது கல்யாணமே இல்லை, அது யாரும் இங்கே ஏற்றுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட பொண்டாட்டியை, எப்படி தன்னோட முதல் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ண புதுசில் கீழே கால் தரையில் படாமல் தூக்கி வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருந்தானோ அதே மாதிரியே ரெண்டாவது பொண்டாட்டி அங்கேருந்து செந்துக்கா தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவளால் எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாமியாரோ தன்னோட ரெண்டாவது மருமகளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக. ஸோ இதை தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு, கல்யாணம் நடந்தது எனக்கு, அப்போ ஃபர்ஸ்ட் நைட் இவ கூடயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சைக்கோ பையலுமே ரூமுக்குள்ளே வரான். அந்த பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு, ஏன் அங்கேயே நிற்கிறீங்க, இங்கே வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா பின்னாடியே நம்ம ஹீரோயினையும் வந்துவிட்டு, வெல்கம் டு அவர் ஃபர்ஸ்ட் நைட், என்னோட அன்பான புருஷனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுக்கிறதுக்காக இவ வேணும்னே அவன் முன்னாடி நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஸோ இதில் காண்டாயி அந்த பொண்ணு அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறா. அதுக்கப்புறம் இவ சொல்லிக்கிட்டு இருக்கா, ஞாபகம் இருக்கா ஓம்கார், நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டில் என்னோட கழுத்தில் ஒரு சின்ன ராஷஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டே கெடுத்தீங்கல்ல, இன்னைக்கு அதே வேலையை நான் உங்களுக்கு திருப்பி செஞ்சுட்டேன், உங்களோட இந்த ரெண்டாவது பொண்டாட்டிக்கான ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நைட்டே நான் கெடுத்து விட்டுட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவனும் அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு முகத்தை பார்க்க மாட்டேங்கிறான், கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, அது என்னை எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான் வேற ஒரு ரூமில் போயிட்டு தூங்குறதுக்கு. இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்தில் நம்ம ஹீரோயினி புருஷங்காரனை பூவை போட்டு எழுப்பி விட்டுட்டு இருக்கா. குட் மார்னிங் ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது எதிர்த்தாப்புலோட முகத்தை பார்த்துட்டு பயந்து போயிட்டு எழுந்திரிச்சு அந்த பக்கமாக போய் நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு ஓம்கார், எதுக்காக என்னோட முகத்தை பார்த்து பயப்படுறீங்க, கல்யாணம் பண்ண புதுசுலலாம் நீங்கள் என்னோட முகத்தை பார்த்து தான் காலையில் கண்ணு முழிப்பீங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அப்போ உன்னோட முகம் பார்க்க அழகாக இருந்துச்சு, இப்போ உன்னோட முகம் ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, இந்த அசிங்கமான முகத்தை நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களை எப்படி பார்க்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ போயிட்டு கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு, இதுக்கு முன்னாடி இவன் வந்து தன்னோட பொண்டாட்டி நெத்தியில குங்குமத்தை வச்சு விடுவான் இல்லையா, அப்படி பார்க்கும் போது நீ ரொம்ப அழகா இருக்க, எப்போதும் இதே மாதிரியே தான் நீ குங்குமத்தை நீளமா வச்சுக்கணும், அப்பதான் உன்னோட புருஷனோட ஆயுள் நீண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அதை ஞாபகப்படுத்திட்டு இவ கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு தன்னோட நெத்தியில குங்குமத்தை வச்சுக்கிறா. அதுவும் அவனோட பேரை சொல்லிக்கிட்டு இருக்கா. பாருங்க ஓம்கார், நான் உங்களோட பேரை சொல்லி குங்குமத்தை வச்சிருக்கேன், இப்போ என்னோட முகத்தை திரும்பி பார்க்கலாமே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. அவன் இங்கேருந்து கோமா கிளம்பி போயிடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் ஏதோ ஸ்வீட் செய்கிறதுக்காக ஆட்களை வர சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதனால் மாமியார் தான் வந்து பார்த்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுது. கீழே பார்த்தா இவனுமே வந்து வீடு ஃபுல்லாக ஆர்த்தி காமிச்சு புகை போட்டுக்கிட்டு இருக்கான். மேலே அவங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா எண்ணெயை தூக்கி அந்த இடத்துல மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் அந்த எண்ணெய் சட்டியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா திடீர்னு கால் ஸ்லிப்பாகி அப்படியே மேலேருந்து கீழே போட்டுறாங்க. அது நம்ம ஹீரோவோட தலையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அவனும் திரும்பி பார்த்துட்டு அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்கான். அது கீழே வந்து விழப்போது அவனோட தலையில். அப்போ ஜஸ்ட் மிஸ், நல்ல வேளை நம்ம ஹீரோயினி வந்து அவனை பிடிச்சி இந்த பக்கமாக இழுத்து அவனோட உயிரை காப்பாற்றிடுறா. அந்த பயிலும் அவளை மெய் மறந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளோட முகத்தை பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ அவளோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ என்ன கதை அப்படிங்கிறது ஒன்றும் புரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.